Good day people, welcome back to my channel. So நீ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபேர்ஃபீல்டு பை மேரியட் அஞ்சுனா பீச்சில் இருக்கோம் நம்ம. ஸோ எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு தெரில. ஸோ இதான் வந்துட்டு கூகுள் மேப்பில் நம்மளுக்கு காமிச்சது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4000 ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருக்கோம். 4 நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13,400 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு டேக்ஸோட புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு டீலாக இருந்துச்சு. 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ரூமு, அழகாக ஒரு சிட்டிங் ஏரியா, அப்புறம் டீப்பாய் ஒன்று இருக்குது, கெட்டில் இருக்குது, 4 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு லார்ஜ் மிரர் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு டிசைன் இருக்குது, அங்கே உடஞ்ச மாதிரி இருக்குது. நம்மளுக்கு என்னன்னு தெரில, தமிழ்நாட்டிலேருந்து வந்து அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ பாத்ரூம் சூப்பராகவே இருக்குது. ஏன்னா எப்போதும் போல் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு கட்டணி இல்லை, மிச்சப்படி வந்துட்டு பயங்கர க்ளீனாக இருக்குது. கிளாஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இக்னிஸ் ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறது, பாடி லோஷன், பாடி வாஷ். ஸோ அங்கே வந்துட்டு கண்டிஷ்னரும் என்ன இருக்குது, பாடி வாஷும் இருக்குது. அங்கே கண்டிஷ்னரு, இங்கே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஸோ எதுவும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது சொல்லி வச்சுருப்பாங்களுக்கு. துண்டு இருக்குது அங்கே, அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு டென்டல் கிட் இருக்குது, ஷவர் கேப்பு, ஆன்டி கிட், காம்பு, அப்புறம் அங்கே டிஷ்யூ பாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சூப்பர். ஸோ 3 நாள் வந்துட்டு கோவா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக ஒரு பாட்டாக வரும். கரெக்டாக எல்லா பார்ட்டையும் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். குட் மார்னிங் பீப்புள். ஸோ நேற்று சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஃபேர்ஃபீல்டு பை மெரியாட்டில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு காலைல எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோர்ட் அகுடா போகிறோம். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பால்கனி இருக்குது, ஸ்மோக்கிங் லான்ச் மாதிரி. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரே கொடுத்துருக்காங்க. அது 50 மட்டும்தான் ஆஸ்ட்ரே இல்லை, ஒரு விலை கேட்டால் மட்டும் கொடுப்பாங்க போல இருக்குது. ஒரு மலை ஒன்று அங்கே தெரியுது, லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் தான் வந்துட்டு இந்த கிராமம் மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அந்த பக்கம் வந்துட்டு பூல் வியூ இருக்குது, அது தனியாக காசு கூட. நம்மளுக்கு இதே போதும், நம்மளுக்கு எதுக்கு தேவை நம்ம காசு செலவு பண்ணிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு பூல் வியூ ரூம்ஸ். நார்மல் ரூம்ஸை விட வந்துட்டு இது இன்னும் ஒரு 500-600 வந்து கூட இருந்துச்சு நான் போன டயத்தில். ஸோ கோவாவே வந்துட்டு லிட்ரலி வந்துட்டு எம்டியாக தான் இருந்துச்சு. சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் என் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பிட்றதுக்கே. பட் நான் வந்துட்டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லிட்டு செம்ம சாப்பாடு சாப்பிட்டேன் 3 நாளுமே. பட் என் ஒய்ஃப் வந்துட்டு ஆம்லேட்டு, அப்புறமாட்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, முக்கியமாக வாட்டர்மெலன் தான் அவங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான பழமாகவே மாறிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஆம்லேட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் சீஸ் ஆம்லேட் வந்துட்டு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கோவா போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு
பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஹோட்டல் வந்துட்டு இந்த ஃபேர்ஃபீல்டு பை மரியட். ஸோ மரியட்னாலே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஸோ லிட்டரலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் முக்கியமாக பேன் கேக்கு. ஸோ ஒய்ஃபும் வந்துட்டு பேன் கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பேன் கேக் மட்டும் தான் சாப்பிட்டாங்க, வேறு எதுவும் அவங்களால சாப்பிட முடியல. அவங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. பட் நான் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா see you soon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.